நீங்க செஞ்சதை நான் ஒரு பொருட்டாவே எடுக்கல. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை எனக்கு சிஸ்டர், அவங்க தீமை செய்ய நினைத்தாங்க. ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் அதை முடிய பண்ணுவார். அவங்க உங்களுக்கு செஞ்ச அத்தனை தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அதை குறித்து உனக்கு ஒரு வருத்தம் வேண்டாம், அதை குறித்து ஒரு பகையும் வேண்டாம். அதுக்கு பின்னாடி நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். எனக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் அதுல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முடிவு. என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு பின்னாடி என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்களேன், என்னை நிரூபிக்கிறதுக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன். நான் நல்லவேன்றதை மற்றவங்க சொல்லணுன்றதுக்காக நான் நிரூபிக்க வேண்டியதில்லை. என் வழியில நான் போறேன். எனக்கு கர்த்தர் நியமிச்சிருக்கிற பாதையில போறேன். ஆனா ஒரு நாள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு காலம் வரும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கிறது ஒரு காலம் வரும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள்.